friends, welcome to Bhaksha Bhojanam channel. இன்னைக்கு நம்ம அவல் புட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அது பண்றதுக்கு 2 கப் லேஸ் அவல் எடுத்துட்டு இருக்கேன். இந்த லேஸ் அவல் எடுத்துட்டு ஒரு ஃப்ரை பேன்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். 2 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ண அப்புறமா இதை ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ரவா கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சின்னு வந்துடணும். இந்த ரவா கன்சிஸ்டன்சி அரைச்சின்னு வந்து அவலை ஒரு பாத்திரத்துல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ண அப்புறமா ஒரு கப் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டோம். அது நல்லா பாயில் ஆன அப்புறமா இந்த ரவா கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த அவலோட இந்த தண்ணியை சேர்த்துருவோம். இதை சேர்த்துட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இந்த அவலை ஆற விட்டுடணும். இப்படி நம்ம ஆற விட்டுக்கிற அவல் 15 நிமிஷம் கழிச்சு நல்லா உதிரி உதிரியா பொலன்னு வரும். அதுக்கு நடுவில் நம்ம முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் முந்திரி அப்புறம் கொஞ்சம் திராட்சை இது ரெண்டையும் என்னென்னா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வறுத்துட்டோம். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுடுவோம். இப்போ நல்லா வறுபட்டுடுத்தோம். இப்போது இதை தனியாக எடுத்து வச்சுடலாம். இப்போ இதே பேனில் நம்ம வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். நான் இப்போது 2 கப் அவளுக்கு 1 கப் வெல்லம் எடுத்துட்டு இருக்கேன். வெல்லம் எடுத்துட்டு அது கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா டிசால்வ் பண்ணணும். இப்போ இந்த டிசால்வ் ஆகிற வெல்லம் நல்லா ஒரு பாகு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொதிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சமாக நல்லா வெல்லம் பாயில் ஆகி கொதிக்க வரும்போது கொஞ்சம் வெல்லத்தை எடுத்து கோல்டு வாட்டரில் போட்டு பாருங்க. வெல்லம் கரையாமல் இந்த மாதிரி ஒரு பால் ஷேப் ஃபார்ம் பண்ண வரணும். அந்த மாதிரி ஃபார்ம் பண்ண வரும்போது நம்ம வெல்லம் பாகு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருத்தோன்னு அர்த்தம். அப்போ இந்த அவலை நம்ம ஊற வச்சிருக்கோம்ல அது இப்போ நல்லா பொலன்னு ஊறிருக்கும். அந்த அவலை நல்லா உதுத்து விட்டு இந்த வெல்லத்தோட சேர்த்துக்கோங்க. இந்த அவலை சேர்த்துட்ட அப்புறம் இந்த அவலையும் வெல்லத்தையும் நல்லா கிளறி விடுங்க. முதல்ல நீங்க பாக்குற போது இந்த அவல் கட்டி கட்டியா இருக்கும். அந்த கட்டி கட்டியா இருக்கிறத பிரேக் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இதை நல்லா பிரேக் பண்ணி கலந்து விட்ட அப்புறமா இதோட இன்னொரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டும் திருப்பி கிளறி விடுங்க. முதல்ல நீங்க பார்க்குற போது இது எல்லாமே ஒன்னோட ஒன்று சேர்ந்துட்ட மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நீங்க வதக்குற போது இது நல்லா பொலன்னு உதிரியா வரும். இது நல்லா உதிரியா வரும்போது இதோட கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி சேர்ந்து கலந்து விட்ட அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்ட அப்புறமா நம்ம அவல் புட்டு நமக்கு ரெடி. இந்த அவல் புட்டு நம்ம பண்டிகைக்கெல்லாம் ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. இதை ட்ரை பண்ணி பாருங்க. பக்ஷ போஜனம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.